நான் பண்ணது தப்பு தான். என்ன உங்க கழுதைகளை செத்து போச்சான். ஓ குரலி வித்தையா? என் பொண்ணு அறிவாளி, நல்லவ, தங்கமானவ, வாயாட மாட்டா. அவ ரொம்ப பக்குவமான பொண்ணு, வீட்டை நல்லா பாத்துப்பா, நல்லா சமைப்பான்னு எவ்வளவு பொய். ஆமா, என்ன பிரச்சனை அதுக்கு இப்போ? இதெல்லாம் நம்பி நான் பண்ணதுனால தான் இப்ப அப்படி நின்றுக்க நடு ரோட்ல. ஏன் நான் நல்லா தானே சமைக்கிறேன். நல்ல பக்குவமான பொண்ணு தானே. நீயா பக்குவமான அடங்கி தானே இருக்கேன். வேணா, தயவு செஞ்சு பேசாத. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. இப்பெல்லாம் சாட்டையில அடிச்சுக்கிட்டு தான் ட்ரெண்டிங். இது என்ன பெரிய பிரமாதம்? அப்ப நீ முருகா, நான் செய்த பாவத்தை நானே வந்து தீர்த்துக்கிறேன். என்னைய மன்னிச்சிரு. 1 என்னை மன்னிச்சிரு. 2 என்னை மன்னிச்சிரு. 3 என்ன அப்பனே முருகா, நான் செய்த இந்த பாவத்துக்கு நானே பரிகாரம் தேடிக்கிறேன். இந்த தண்டையை நான் ஏத்துக்கிறேன். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. நான் பண்ணது தப்பு தான். என்ன உங்க கழுதைகளை செத்து போச்சான். ஓ குரலி வித்தையா? என்னது ரோட்ல நின்னு சாட்டில் அடிச்சிட்டு இருக்க? உன்னை கட்டினா சாட்டையில அடிச்சுக்காம நடு ரோட்ல நின்று சரக்கு அடிக்க முடியும். கிளம்பு. வெளியில என்னடா வேலை? இது என்னடா பழக்கம்? இது என்ன பழக்கம்னா? என்ன புதுசா இருக்கு? புதுசாதான் இருக்கு இப்பெல்லாம். என்ன கட்டின? நான் எப்படி பார்த்தா உங்களை தான் அடிக்கணும். நான் சாட்டையில நான் என்னைய அடிச்சுக்கிறேன். நான் எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ போயிடு. நீ லூசாடா, நீ ரோட்ல நின்னு இந்த மாதிரி பண்ணிட்டு நீ இருக்க. போறதா? தயவு செஞ்சு நான் தடுக்காத. போ 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 போ. பைத்தியம் பிடிச்சி சொல்லுங்க. நில்றா. என்ன குடங்க குடங்க. கையடிடாதா. லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. அசிங்கமா இருக்கு எனக்கு. எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ தப்பு பண்ணிட்டேன் நானு. எங்க பாட்டி அப்பயே சொல்லிச்சு, அந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்காதா, அது ஒரு மானம் கெட்ட குடும்பம். அந்த குடும்பத்துல நீ பொண்ணு எடுத்தனா நீயே நடு ரோட்ல அசிங்கப்பட்டு சாட்டையில அடிச்சுக்க வேண்டிய சூழ்நிலை வரண்டான்ட்டு. சரியாதான் போச்சு. ஏன் என் குடும்பம் அவ்வளவு கேவலப்பட்ட குடும்பமா? ஏன் பொண்ணு எடுத்ததுனால என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? உன் வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு அந்த நாயர் டிக்கெட்ல 2 பன் எடுத்துக்கலாம். பசியாத ஆறி இருக்கும். ஆனா உனக்கு தேவையில்லாம உன்னை என்ன என்ன திமிரு செஞ்சு தடுக்காதராதா. எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை இது. எங்க அப்பா அப்பயே சொன்னாரு, நான் தான் கேட்கல. பைத்தியம் லூசாவா ஆயிட்ட நீ. எதுவும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பேசு. தயவு செஞ்சு பேசாத என்கிட்ட. எல்லாரும் பாக்குறாங்க ரவி. ஏன் பாக்கட்டுமே, மானம் போட்டோம். அப்பவாவது தெரியிட்டேன் 4 பேருக்கு உங்க குடும்பத்தை பத்தி. நான் எப்படி பார்த்தா உங்க குடும்பத்தை உதைக்கணும். நான் அடிச்சுக்கிறேன் பாரு, தப்புதான். எதுக்கு ஏன் குடும்பத்தை நீ உதைக்க போற? என்ன ஏமாத்துனீங்கல்ல? என்ன சொல்லி ஏமாத்துறாங்க உன்னை? ஏமாத்துனீங்களே. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்ன ஏமாத்திட்டாங்க உன்னைய? ஏமாத்துறாங்க. உங்க அப்பா ஏமாத்துறாரு, உங்க அம்மா ஏமாத்துறாங்களே, ஒரே பொய்யா சொன்னாங்களே. உன்னோடவா? ஆமா. என்ன விட என்ன விட? நீ பேசுற பொய்ய விடவா? என் பொண்ணு அறிவாளி, நல்லவ, தங்கமானவ, வாயாட மாட்டா. அவ ரொம்ப பக்குவமான பொண்ணு, வீட்டை நல்லா பாத்துப்பா, நல்லா சமைப்பான்னு எவ்வளவு பொய். ஆமா, என்ன பிரச்சனை அதுக்கு இப்போ? இதெல்லாம் நம்பி நான் பண்ணதுனால தான் இப்ப அப்படி நின்றுக்க நடு ரோட்ல. ஏன் நான் நல்லா தானே சமைக்கிறேன். நல்ல பக்குவமான பொண்ணு தானே. நீயா பக்குவமான அடங்கி தானே இருக்கேன். வேணா, தயவு செஞ்சு பேசாத. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. இப்பெல்லாம் சாட்டையில அடிச்சுக்கிட்டு தான் ட்ரெண்டிங். இது என்ன பெரிய பிரமாதம்? தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கணும். உங்க மேல இருக்கிற வெறுப்பனை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இப்ப நான் சாட்டையில அடிச்சுக்கிட்டா 4 பேர் பாப்பாங்க. அதை வச்சு உன் குடும்ப மனம் போட்டும். எங்க நான் அடிச்சிருவன்றதுக்காக நீ முன்னாடி பண்றியா? ஹலோ, நான் எப்படி பார்த்தாலும் ஒண்ணு அடிக்கணும். பாரு மேல போனோம் அப்படின்னு என்னைய அடிச்சீங்க. ஒரு அடி பட்டுச்சு மேல. என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் உண்டலன்னு பண்ணி நீ ஏன் தடுக்கற? இது மாதிரி நீ பண்றத எனக்கு தான மானமா போகுது. ஆமா, எனக்கு மானம் போகுது. என்ன சொன்ன நீ? என்ன கிட்ட பாவத்தினால நீ அடிச்சுக்கிறியா? இதெல்லாம் அநியாயமா தெரியல. சூரிய உள்ள என்ன ப்ளீஸ் என்ன விடு. இந்த சொல்லி தடுக்காத. என்ன இதெல்லாம் பார்த்து நீங்க கிண்டலா பண்றீங்க? ஏன் எப்படி பார்த்தா நீங்க தான் என் மானம் போய் ரோசம் போய் நின்று இருக்கணும். நான் சாட்டையில அடிச்சுக்கிறதுக்கு என்ன கிண்டல் பண்றீங்க எல்லாம்? என்ன மான போகுது இப்படி நீ பண்றதால உன்ன கேவலமா பாப்பாங்க. என்ன கேவலமா பார்த்துட்டு போறாங்க. என்ன யார் சொல்லுங்க? என்ன ஏன் கேவலமா பார்க்க போறாங்க? ஆமா, இந்த மாதிரி சாட்டையில அடிச்சு பாக்குறவங்க சொல்லுவாங்க, பாத்தியா அவன் பண்ண பாவத்துக்கு அவனே அடிச்சுக்கிறான் பாரு. இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். எப்பா நீ அடிச்சுக்கிறதுனால எனக்கு கஷ்டம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அடிச்சுக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிறனால அடிக்கிறது. உங்க குடும்பமானம் போனோம். உங்க குடும்பத்துல ஒவ்வொரு நாண்டு சாகணுன்றதானே அடிச்சுக்கிறது. இதுல என்னடா உனக்கு சந்தோஷம்? ஆமா, என்ன சந்தோஷம்? நான் கேவலப்பட்ட நீ கேவலப்பட்ட மாதிரி கிடையாது. என்னைய கேவலப்படுத்துகிறது உங்களை கேவலப்படுத்துறது சமம். இது என்ன புதுசா இருக்கு? சொல்லுவாங்கல்ல, பாடுற
அந்த இடத்துல போய் பொண்ணு எடுத்தா சாட்டையில அடிச்சுக்கிறான் பாரு. இன்னும் இவங்கெல்லாம் பத்திரம் வேணும்டா, வேணும் அப்படி சொல்லணும். நானும் பாத்துட்டு இருக்கேன். நீ ஓவர் அந்த இடத்துல பொண்ணு எடுத்தான்னு அவ்வளவு கேவலமா போயிட்டமா உனக்கு. உங்க குடும்ப மனத்தை வாங்குறது தான் என்னுடைய குறிக்கோளே. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இதுக்கு மேலேயுமா நீ வாங்கணும்? ஆல்ரெடி வாங்கிட்டேன். பாருங்க மக்களே, நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு நானே வந்து தண்டனை கொடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தயவு செஞ்சு யாருமே கல்யாணம் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட பொண்ணு ஆமா. அவ்வளவு கேவலம் பண்ண சாட்டியை வச்சு வெளுத்து வாங்கிடுவோம். நீ கூட நீ இப்படிப்பட்ட பொண்ணு. நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. ஏன் நீ அடிச்சுக்க போறியா? உன்னை வெளுத்து வாங்குறதுக்கு. என்னைய வெளுத்து நானே வெளுத்து வாங்கிக்கிறேன். நீ என்ன அடிக்கிறது? நீ என்ன அடிச்சுக்கிற? இந்த அதிகாரம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்க சொல்லிட்டேன். ஐயோ உங்க பெரிய ரோதனையா. என் மேல அடிக்கிற ஒவ்வொரு விடியும் வந்து உங்க அப்பா அடிச்ச மாதிரி அது. ஆமா. எங்க அப்பாவை நீ சாட்டையில அடிக்க போறியா? ஆமா. உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் எப்படி பார்த்தாலும் சாட்டையில தான் அடிச்சிருக்கணும். வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? என்ன வேண்டாம்? பொண்ணையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து நீ இந்த மாதிரி பேசின்னு தெரியற பத்தி உன்னை மன்னிச்சு விட்டுருக்காங்க. சொன்னாங்க, டேய் ராஜா, உனக்கு இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் உனக்கு இருக்கிற திறமைக்கும் உனக்கு சீமையில இருந்து பொண்ணு வரும்டா. நான் தான் தேவையில்லாம வந்து தஞ்சாவூர்ல எடுத்துட்டேன். இந்த தஞ்சாவூர்ல வேணாம். இப்படியே பேசிட்டு தெரிஞ்சு இருக்கிறதே அடிச்சுக்க போற. அது மட்டும் நல்லா தெரியுது. போறியா இல்லையா? வாய் தான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கடுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். புத்தி கேட்டு போச்சு. எனக்கு என்ன? அப்ப நீ முருகா, நான் செய்த பாவத்தை நானே வந்து தீர்த்துக்கிறேன். என்னைய மன்னிச்சிரு. 1 என்னை மன்னிச்சிரு. 2 என்னை மன்னிச்சிரு. 3 என்ன பாக்குறாங்க? என்னதான் தப்பா நினைப்பாங்க. தோன்றேன். ஏன் எங்க மானத்தை வாங்கிட்டு இருக்க மாதிரி மானத்தை வாங்குறாங்க? யாரு உனக்கு இப்படியா சொல்லி தருது? என்ன புதுசா பண்ணிட்டு இருக்க? தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு இந்த புது டெக்னிக். மாப்பிள்ள, யாராவது பழி வாங்கணும், யாராவது அசிங்கப்படுத்தணும்னா ரோட்ல நின்று சாட்டையில அடிச்சுக்கிறேன். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அவங்களே அடிச்சுனா என்னடா பண்றது? ஆமா, தப்பு பண்றவங்க தான் அடிக்கணும். அதான நியாயம். எரியதான் செய்யும். உண்மையிலே அடிச்சுக்கிட்டேன்ப்பா. அப்ப இவனா பொய்யா ஆக்ஷன் பண்ணியா? இல்லடி, இது உண்மையான சாட்டை. நான் உன்னையும் வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கல. ஏன்டா இந்த மாதிரி மானத்தை வாங்கி எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க ரவி. என்ன பாக்குறாங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாக்கணும் தானே பண்றது, பாக்கணும் தானே பண்றது. ஒரு விளம்பரம். என்ன குடும்பத்துல எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கலாய்க்கிறீங்களா? எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டு என்னைய நானே வந்து வருத்திக்கிட்டு உங்க மானத்தை வாங்க வேண்டி உங்க மானத்தை வாங்குவேன். உங்க அப்பா என் காலில் விழுந்து, உங்க அம்மா என் காலில் விழுந்து கதறணும், கெஞ்சணும். என்னது? அப்ப என்ன மன்னிச்சிருங்க. எங்க அப்பா உன் காலில் விழுமா? இந்த தத்தி மாடம் உங்களுக்கு தலையில கட்டினது என் தப்பு தான். இந்த முட்டாளை கொண்டாந்து உங்களுக்கு தலையில கட்டினது தப்பு தான். எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கு நாங்க உங்களுக்கு வந்து ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா எங்களுடைய சொத்தை பூரா உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து என் காலில் விழுந்து கதறணும். வாய்ப்பில்லை ராஜா. இப்ப இங்க நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு போயிட்டு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் நின்று அடிச்சுப்பேன். இன்னொரு நாள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அடிச்சுப்பேன். இன்னொரு நாள் நேரா போயிட்டு மெரினா பீச்ல நின்று அடிச்சுப்பேன். எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. இல்ல உன்னால சென்னையில எங்கெங்கெல்லாம் ஃபேமஸான கூட்டுவாங்களோ அங்கெல்லாம் நின்று அடிச்சுப்பேன். உன்னை நான் போட்டோவை வச்சு இதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான் சொல்லி அடிச்சுப்பேன். அப்படியே நான் தானே உன்னை அடிக்கணும். நீ தானே என் வாழ்க்கைக்கு அடிக்கிற சாட்டி கூட. நான் அடிச்சா ஸ்லோவா அடிச்சுப்பேன். நீ ரொம்ப ஓவரா அடிப்ப. தெரியும் எனக்கு. கிளம்பு. இதுலயுமா? ஆமா. நீ கூட நான் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் கூட. நான் உன்னை அடிச்சு காட்டுறேன் எப்படி அடிச்சுக்கிறேன்ட்டு. வேண்டாம். எருமை அடிக்காத பண்ணி. எருமை என்ன நீ அடிக்கிறியா? எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டு இல்லாம நீ என்ன அடிச்சிட்டு இருக்க? நீ ராதா சொன்னா கேளு ராதா. உங்களால இப்படி அடிச்சேன்னு இதுவரை கையில வர மாட்டேது. போடா. போனா போதுன்னு போற பண்ணி ஏன் குடும்பத்தை நீ அசிங்கப்படுத்தி உள்ள போடா. உள்ள போடா. யார் வீட்டு வாங்க வாங்கிட்டு இருக்க? நீ உள்ள போ. இது நான் திருப்பி என்னைய அடிக்கிறேன். உள்ள போன்ட்டேன். உள்ள போறியா? போராட்டத்தை தடுக்கறியா நீ? என்ன போராட்டம் இது? என் குடும்பத்தை கேவலப்படுத்துறது. என் குடும்பத்தை கேவலப்படுத்துறது போராட்டம். தடுத்துலாம் இல்ல. நாளைக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் கன்ஃபார்ம் டேய். உன்னால அடிச்சாதான் திருந்து பண்ணியா? இருடி. போடா உள்ள. யார் குடும்பத்தை மாட்டு வாங்கிட்டு இருக்க? உங்களெல்லாம் இப்படி அடிச்சா தெரியும். இன்னைக்கு நான் அடிப்பேன். வேற நாளைக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் கன்ஃபார்ம். அங்க வந்து அடிப்பேன் நானு. என்ன பிஸ்ல போராட்டம் பண்ணுவேன் நானு. ஒழுங்கா ஓடுறியா இல்லையா? நாரடிக்கல அந்த தமிழ்நாட்டு அந்த ஆளுங்கிட்ட ஏதாச்சும் சொல்லி விட்றா. சாட்டி விட்றா. விட்றா. ஏறுங்க. அடிக்கிற உண்மையிலேயே. ஆமா அடிக்கிற செய்வாங்க. அடிதானே வேணும் உனக்கு. விடா. சும்மா ஆக்டிங் பண்ணி உண்மையிலே அடிக்கிற. எது ஆக்டிங்? இது உள்ள போ உள்ள. போயா. போ உள்ள. போ உள்ள. யார் வீட்டு மானத்தை வாங்கிட்டு இருக்க நீ?